ஒரு முறை அன்னை தெரசாமை அவர்கள் ஒரு சொப்பனம் கண்டார்கள். அந்த சொப்பனம் என்னவென்றால், படுத்திருக்கிறார்கள். ஆண்டவர் பார்த்துட்டாரு, ஏமா நல்ல பணி செய்தாமா, நீ பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு கூப்பிடுறாரு. உடனடியாக அன்னை தெரசாமையார் இயேசு சாமி பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வர ரெடி தான், ஆனா பரலோகத்தில் ஏழை மக்கள் இருப்பாங்களா, நோயுள்ள மக்கள் இருப்பாங்களா, பலவீனமான மக்கள் இருப்பார்களா என்று கேட்கிறார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்லிட்டா, பரலோகம் அது சந்தோஷமான இடம், அது ஒரு மகிழ்ச்சியான இடம், எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிற இடம். அங்கே எங்கே கஷ்டப்பட்டவங்களும் வியாதிப்பட்டவங்களும் ஒன்றும் இல்லாதவங்களும் அங்கே எங்கே இருப்பாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே அப்படின்னா எனக்கு அந்த பரலோகம் தேவையில்லை, அந்த பரலோகத்துக்கு நான் இப்போ வர விரும்பலை. ஏன்னா நான் அங்கே சும்மா தானே இருக்கணும், நான் சும்மா தானே இருக்கணும். என்னை மீண்டுமாக அந்த கொல்கத்தாவுடைய வீதிகளுக்கு என்னை அனுப்பிவிடுங்கள். அந்த கொல்கத்தா வீதியிலே, இருண்ட வீதியிலே, சாக்கடைக்கு பக்கத்திலே இன்னும் அநேக மக்கள் குஷ்டரோகிகளாகவும், இன்னும் அநேக மக்கள் முதியவர்களாகவும், வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அவளை நான் தூக்கி அரவணைத்து என் வீட்டில் வைத்து காயங்களெல்லாம் கழுவி அந்த காயங்களில் முத்தமிட்டு மருத்துவமிட விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை மீண்டுமாக கொல்கத்தா வீதிக்கு அனுப்பிவிடும் என்று கேட்டார்கள். ஒரு சீஷன் என்பவன் தன் மகிழ்ச்சியை மாத்திரம் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு தன் வாழ்வையை ஒப்புக் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பவர் தான் உண்மையான சீஷன், சீஷி.